அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பொருள் விநாயகப் பெருமானின் அருளை முழுமையாக பெற விநாயகர் சதுர்த்தி நாளில் எவ்வாறு விநாயகப் பெருமானை வழிபடலாம் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். எவர்களுக்கு எடுத்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் தெய்வமாக இருந்தாலும் முழு முதற் கடவுளாக விளங்குபவர்தான் பிள்ளையார். இவர் அவதார தினமாக ஒவ்வொரு ஆண்டும் சுக்லபட்ச ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதி, இதனை வளர்பிறை சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தியாக கடைபிடிக்கப்படுகிறது. மிக மிக எளிமையான இடத்திலும் அமர்ந்திருக்கும் தெய்வமாகவும் எல்லோருக்கும் இனியவராகவும் விளங்குபவர்தான் நம் விநாயகப் பெருமான். முழு முதற் கடவுளாக இருப்பவர் விநாயகர். இவர் அவதார தினமான ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியானது அனைத்து மக்களிடத்திலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. மிக எளிமையான எல்லா இடத்திலும் அமர்ந்திருக்கும் தெய்வமாகும் ஏழை எளியோருக்கு இனியவராக திகழ்பவர்தான் பாரம்பொருள் விநாயகப் பெருமான். இவருடைய அருளை பெறுவதற்கு கண்டிப்பாக நீங்கள் வழிபட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியை நாடு முழுவதும் மிகவும் நல்ல உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறார்கள். வீடுகளில் மட்டுமல்லாமல் பொது இடங்களிலும் பலர் கூடிய பெரிய அளவிலான விநாயகர் சிலையை வைத்து வழிபட்டு அதனை நீர்நிலைகளில் கரைப்பதும் வழக்கத்தில் இருக்கிறது. நம் பிள்ளையார் வாங்கும் போதும் வாங்கி வீட்டிற்கு வந்தவுடன் என்ன செய்ய வேண்டும், விநாயகர் சதுர்த்தி என்று எப்படி கணபதி பெருமானை வழிபட வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்கலாம். சில விஷயங்கள், அதாவது கணபதியை, அதாவது விநாயகர் பெருமானை எப்படி வழிபட வேண்டும் என்பன விஷயங்களை முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். விநாயகர் சதுர்த்தி என்று தமிழ் மாதமான ஆவணி மாதம், முக்கியமாக ஆவணி மாதம் ஆகஸ்ட் 26 முக்கியமாக புதன்கிழமை என்று கண்டிப்பாக இதனை கொண்டாடுகிறார்கள். அதற்கு முன் தினமே நாம் மேட்டில் விநாயகப் பெருமானை அமர வைத்து உள்ள வேண்டும். அந்த இடத்தில் ஒரு வாழை இலையை வடபக்கமாக நூசி நிலை பார்த்தவாறு இலையை போட்டு சிறிது வாழைப்பழம், அரிசி, பச்சரிசி, வெற்றிலை பாக்கு வைத்து அதன் மேல் மணை வைக்க வேண்டும். அதன் மீது சுத்தமான வெள்ளை துணியை போட்டு வைத்து விட வேண்டும். முக்கியமாக நம் கடையில் சென்று பிள்ளையாரை வாங்க செல்லும்போது ஒரு தாம்பூலத்தட்டில் சிறிது மஞ்சள், அரிசி, அருகம்புல் பரப்பி அதன் மீது பிள்ளையார் வைத்து கொண்டு வர வேண்டும். அதற்கு வீட்டிற்கு, அதாவது அதை வீட்டிற்கு கொண்டு வந்ததும் வாசலில் கற்பூர ஆர்த்தி ஏற்று வழிபட்டு உள்ளே அழைத்து வர வேண்டும். விநாயகருக்கு வந்தவுடன் அவருக்கு ஒரு பட்டு துணி அல்லது காவி துணி உடுத்தி சிறிது பூ வைத்து கண்டிப்பாக வணங்க வேண்டும். அவருக்கு சந்தன பொட்டு தவறாமல் வைத்து விட வேண்டும். மலர்களால் அலங்காரம் செய்து வழிபட வேண்டும். அவருக்கு பிடித்த அருகம்புல் அல்லது எருக்கம்பூ மாலை செய்து அவரை அணிவிக்கலாம். அவருக்கு முன் ஒரு கலசம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். ஒரு சிறு தட்டில் வாழை இலை வைத்து அரிசியை பரப்ப வேண்டும். ஒரு கலசத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு மஞ்சள் குங்குமத்தை சேர்க்க வேண்டும். பிள்ளையார் பிரார்த்தனை செய்து அதன் மீது அதுக்கு அரிசி மீது வைக்க வேண்டும். ஒரே தேங்காயை எடுத்து அதன் மீது குங்குமத்தால் ஸ்வஸ்தி குறியீடு போட வேண்டும். கும்பத்தின் மீது 3 வெற்றிலைகளை வைத்து அதன் மீது தேங்காய் வைக்க வேண்டும். கலசம் அருகே ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து, அதாவது மஞ்சளால் பிடித்த பிள்ளையார் செய்து வெற்றிலை மீது வைத்துவிட்டு வழிபட வேண்டும். அதன் அருகே ஒரு வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் உள்ளிட்ட பழங்களை வைத்து விட வேண்டும். விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை, அதாவது கொழுக்கட்டை, மோதகம் உள்ளிட்ட இனிப்பு வகைகள், பலகாரங்கள் செய்து வழிபடுவது நல்ல பலன் தரும். அரசங்குச்சி, துளசி குச்சி, எருக்கன் குச்சி ஆகியவற்றோடு சிறிது பொரிகடலை, வெல்லம், அரிசி, ஒரு நாணயம் ஆகியவற்றை சேர்த்து கணபதிக்கு மடி கட்ட வேண்டும். அவரை கரைக்க அனுப்பும் போது மடியில் இருக்கும் அரசங்குச்சி, துளசி குச்சி, எருக்கன் குச்சி ஆகியவற்றை எடுத்து வைத்துவிட்டு வழிபாடு செய்வது சிறந்த பலனாக இருக்கும். கலசம் அருகே ஒரு குத்து விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். அதோடு 6 அகல் விளக்குகளை எருக்கம்பில் இலை மீது வைத்து ஏற்ற வேண்டும்.
நல்லெண்ணெய் பயன்படுத்துவது சிறந்ததாக இருக்கிறது. எந்த பொருட்களை கொண்டு மாலையும் செய்யலாம். கணபதிக்கு அதாவது விநாயகப் பெருமானின் தேங்காய் மாலை செய்து அணிவித்தால் புத்திர வாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். அவருக்கு அருகம்புல் மாலை, எருக்கம்பூ மாலை, கொண்டைக்கடலை சாற்றலாம். 108 கொண்டைக்கடலையை தண்ணீரில் ஊற வைத்து மாலையாக கோர்த்து வழிபாடு செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் விரைவில் நீங்கி நல்லது நடக்கும். மஞ்சளை பிடித்து வைத்த விநாயகருக்கு முதலில் அர்ச்சனை செய்ய வேண்டும். தீப தூபங்கள் காட்டி அர்ச்சனை செய்து ஆராதனை செய்ய வேண்டும். முக்கியமாக ஒவ்வொரு வீட்டிலும் அல்லது பொது இடத்தில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலையை சிலர் 3 நாட்கள் அல்லது 5 நாட்கள் வைத்து கொண்டு போய் பின்னர் நீர்நிலையில் கரைத்து விடுவது வழக்கம். அப்போது முதலில் கணபதிக்கு முன் வைக்கப்பட்டுள்ள கலசத்தை எடுத்து அந்த தேங்காயை உடைத்து பூஜை செய்ய வேண்டும். கலசம் வைக்கப்பட்டுள்ள அரிசி மீது ஒரு சிறிய விநாயகர் சிலையை வைத்து விட வேண்டும். முக்கியமாக இவ்வாறு இந்த பூஜையை செய்து வழிபட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்லது நடக்கும். பரம்பொருள் விநாயகர் சதுர்த்தி நாளில் நாங்கள் கூறியவாறு இவ்வாறு வழிபட்டு வாருங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வத்தடை, திருமண தடை மற்றும் எதிரிகளால் தொல்லை, சொந்த பந்தங்களிடையே பகை இது எல்லாம் குறைந்து சுபிட்சமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் என கூறப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.